வன்னியர்களுக்காக 20% இடஒதுக்கீட்டை பாமக கேட்டு வந்த நிலையில் 2021 பிப்ரவரி 26 அதிமுக ஆட்சியின் கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பிப்ரவரி 28 ஆளுநரும் ஒப்புதல் வழங்கிய நிலையில் தமிழ்நாடு அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. திமுக ஆட்சி அமைந்த பின்னர் வன்னியர் உள் இடஒதுக்கீட்டை கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் செயல்படுத்துவதற்கான அரசாணையை 2021 ஜூலை 26 தமிழ்நாடு அரசு வெளியிட்டது. ஆனால் வன்னியர் இடஒதுக்கீட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை 2021 நவம்பர் 1 வன்னியர் உள் இடஒதுக்கீடு செல்லாது என தீர்ப்பளித்தது. உடனடியாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ள திமுக அரசு 2021 நவம்பர் 16 வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது எனும் தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றமும் வன்னியர் இடஒதுக்கீடு செல்லாது என்கிற தீர்ப்பை உறுதி செய்தது. இதனால் மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் புதிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தார். அதன் பின்னர் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்காக பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்தது தமிழ்நாடு அரசு. இந்த நிலையில் வன்னியர் இடஒதுக்கீட்டை சாத்தியப்படுத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசுதான் நடத்த வேண்டும் என சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது தமிழ்நாடு அரசு. அத்தோடு முழுமையான சாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் இல்லாத நிலையில் வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி அடிப்படையிலான தரவுகளை மட்டும் சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலைக்கான காரணங்களாக எடுத்துக்கொண்டு இடஒதுக்கீடு வழங்க இயலாது என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். குரூப் ஏ இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ, குரூப் பி, சி, டி எல்லாம் இருக்குல்ல, அதுல குரூப் ஏல பாத்தீங்கன்னா 4 அல்லது 5 விழுக்காடு தான் வன்னியர்களுக்கு கிடைத்தது. அதன் பிறகு குரூப் பி ல பாத்தீங்கன்னா 7-8 விழுக்காடு தான் கிடைச்சிட்டு இருக்கு. குரூப் சி ல பாத்தீங்கன்னா 9 விழுக்காடு. குரூப் டி அது விஏஓ அந்த கிளர்க்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் ஒரு 10.5 11 விழுக்காடு எல்லாம் கிடைச்சிட்டு இருக்குது. இது நாங்க கேட்கறது எங்களுடைய கோரிக்கை, முதல் வச்ச கோரிக்கை 20 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்று முதல் கோரிக்கை. 17 மாதங்களுக்கு பிறகு வன்னியர் உள் இடஒதுக்கீட்டுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்று பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கோருவது ஏன் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதுல பரிந்துரை 3 மாதத்துல வன்னியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தரவுகள் சேகரித்து பரிந்துரை கொடுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எக்ஸ்டென்ஷன் 3 மாசம் 6 மாதம் 3 மாதம் 6 மாதம் சொல்லி நீ 17 மாசம் ஆயிடுச்சு. 17 மாதத்திற்கு பிறகு இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் வன்னியர்களுக்கு நாங்க உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும்னு இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சொல்ல வச்சிருக்காங்க. அவங்க சொல்லல, இவங்க சொல்ல வச்சிருக்காங்க. ஏன் இது அன்னைக்கே சொல்லலாமே? இந்த நிலையில் தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவருமான எஸ். சிவசங்கர் கூறியிருக்கும் வார்த்தைகள் வடமாவட்ட அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்திருக்கிறது. இப்போதிருக்கும் இடஒதுக்கீட்டில் வன்னியர்கள் தான் அதிக பலன் அடைகிறார்கள். உதாரணத்திற்கு திண்டிவனத்தில் ஒரு கல்லூரியில் 20 பேர் வன்னியர்கள் இப்போது சேர முடிகிறது என்றால் 10.5% இடஒதுக்கீடு மூலம் 10 பேர் தான் சேர முடியும் என கூறியிருக்கிறார் சிவசங்கர். திண்டிவனத்தில் இருக்கின்ற ஒரு அரசு கலைக்கல்லூரியில் சேர்க்கை நடைபெறுகின்ற பொழுது இந்த 20% இடஒதுக்கீட்டிலே ஒரு 100 பேர் சேர்ந்தால் 20 மாணவர்கள் எம்பிசி எனப்படுகின்ற மிக பிற்படுத்த வகுப்பை சேர்ந்த வன்னியர்கள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற 10.5% இடஒதுக்கீடு வந்தால் 20 பேர் சேர முடியாது, 10 பேர் தான் சேர முடியும். அவர்கள் படிப்பதை கூட தடுப்பதாகத்தான் இந்த 10.5 இருக்கிறது. நீங்க மிச்சம் வேலைக்கு போவது மற்றவைகள் எல்லாம் பின்னாடி பேசிக்கொள்ளலாம். வன்னியர் உள் இடஒதுக்கீடு குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் பேசுவது ஏன் என்ற விமர்சனத்தை முன்வைத்த பாமக தலைவர் அன்புமணி நேரடி விவாதத்திற்கு வர தயார் எனவும் பதிலளித்தார். மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடான 20% மூலம் வன்னியர்கள் எத்தனை பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பணிகளுக்கு தேர்வாகிறார்கள் என்கிற தரவுகளை சிவசங்கரால் வழங்க முடியுமா என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பீகார் மாநில அரசு வழங்கிய வரம்பு மீறிய இடஒதுக்கீட்டை தான்
பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததே தவிர மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தக்கூடாது என அந்த உத்தரவில் எங்கேயும் சொல்லவில்லை என்ற அன்புமணி ராமதாஸ், அதனால் தமிழக அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அது சர்வே, அதாவது சென்சஸ் வேற சர்வே வேற. சென்சஸ் மத்திய அரசு தான் எடுக்கணும், 1948 சென்சஸ் ஆக்ட் படி. சர்வே பார்த்தீங்கன்னா மாநில அரசு எடுக்கலாம். 2008 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஒன்று இருக்கு, அதுபடி சர்வே எடுக்கலாம். நாங்க கேட்கற சர்வே எடுங்க. பீகார்ல சர்வே எடுத்து அந்த சர்வே அங்க பீகார் உயர்நீதிமன்றமும் தடை பண்ணல, உச்சநீதிமன்றமும் தடை பண்ணல. அதை ஏத்துக்கிட்டாங்க, சர்வே ஏத்துக்கிட்டாங்க. அதே தான் இங்க நாங்க கேட்கிறோம். ஆனா முதலமைச்சர் சொல்றது, நாங்க சர்வே பண்ணா இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி சர்வே பண்ணா அது நீதிமன்றம் தடை செய்யறது வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு தான் இருக்கு, தடை பண்ணாது. வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு பாமக பல்வேறு காரணங்களை முன்வைக்கும் நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான தமிழ்நாடு அரசின் தீர்மானத்திற்கு மத்திய அரசு என்ன சொல்ல போகிறது என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.